Question number 481. Which one is different from the others? கீழ்கண்டவற்றில் எது மற்றவைகளிலிருந்து மாறுபட்டது? இப்போ பையோட வேல்யூ என்னது? இப்படி போயிட்டே இருக்கும். இட் இஸ் அ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல். முடிவுறா சுழல் தன்மை அற்ற தசமயன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். விகிதமுறா எண். 22/7. இப்போ 22ன்றது ஒரு இன்டிஜர், 7ன்றது ஒரு இன்டிஜர். இப்போ p/q ஃபார்மில் எழுத முடியுது. இப்போ இது வந்து என்னது? இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ ஈயோட வேல்யூ என்னது? 2.71 சம்திங் இப்படி போயிட்டே இருக்கும். இதுவும் வந்து இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இந்த வேல்யூவும் என்னது? 1.414 இப்படி போயிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ அதில் ஆட் ஒன் அவுட் என்னது? 22/7. இதான் வந்து ரேஷனல் நம்பர். ஆப்ஷன் பி இதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 482. If 10x plus 3 plus 10y plus 5 is equal to 11 into x plus y, then x plus y ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 10x plus 3 இடையில ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க சிம்பிள்ஸு சைனெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 10y plus 5 is equal to 11 into x plus y. இப்போ என்ன வரும்? 10x plus 10y plus 3 plus 5 is 8 is equal to 11 into x plus y. இப்போ 10 காமனாக எடுக்கலாமா? 10 காமனாக எடுத்தோம்னா 10 into x plus y plus 8 is equal to 11 into x plus y. இப்போ நெக்ஸ்ட் 8 அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து 11 into x plus y. அங்கிட்டு இருக்க 10 into x plus y இங்கிட்டு வரும்போது மைனஸ் 10 into x plus y. இப்போ 8 is equal to x plus y காமனாக எடுக்கிறோம். into 11 minus 10 that is equal to 1. ஸோ இப்போ x plus y ஓட வேல்யூ என்னது? 8ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் டி. Question number 483. If a polynomial f of x is divisible by 3x plus 2, then the remainder is. f of x என்ற பல்லுறுப்புக்கோவையை 3x plus 2 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி. இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ரிமைண்டர் தியரம் தெரிஞ்சால் போதும். f of xன்றது ஒரு பாலினாமியல். அதை வந்து 3x plus 2 அப்படின்ற எக்ஸ்பிரஷனால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப இதோட ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணும்? 3x plus 2 அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ x is equal to -2 divided by 3. இப்போ இதை வந்து இந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணும். f of -2 divided by 3 இதான் வந்து இஸ் த ரிமைண்டர் when f of x is divided by 3x plus 2. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 484. which is not a polynomial? கீழ்கண்டவற்றில் எது பல்லுறுப்பு கோவை அல்ல? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ 0. இது வந்து இட் இஸ் அ பாலினாமியல். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் இங்கே எல்லா வேரியபிள்ஸோட பவர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. வந்து இட் இஸ் அ பாலினாமியல். இங்கே கொடுத்துருக்க கோஎஃபிஷியன்ஸ்லாம் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம். ரியல் நம்பர்ஸில் என்னென்ன வரும்? ரேஷனல் நம்பரும் வரும், இர்ரேஷனல் நம்பரும் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ். எக்ஸு வந்து பவரில் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பவர் 1 divided by 2. ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே இன்னொரு இதுவும் வந்திருக்கு. இங்கே ஒய்ன்ற வேரியபிளுக்கு பவரில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே எக்ஸ்பிரஷனில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஆப்ஷன் டியும் பார்த்துருங்க. 3x plus 7 இது வந்து இட் இஸ் அ பாலினாமியல். நம்மள்ட்ட விச் இஸ் நாட் அ பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 485. த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 the whole power square root of 3 plus 5 divided by 2 divided by square root of 2 the whole power square root of 3 minus 1 divided by 2. இப்போ இங்கே பாருங்கள் a பவர் m plus n இருக்குது. இது எப்படி எழுதலாம்? a பவர் m into a பவர் n. ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into square root of 2 பவர் 5 divided by 2 divided by square root of 2 power square root of 3 into square root of 2 power minus 1 by 2. இங்கே பாருங்கள் square root of 2 the whole power minus 1 by 2 இருக்குது. இப்போ இது எப்போ பாசிட்டிவ் ஆகும்? பாசிட்டிவ் ஆகணும்னா இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்.
ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இங்கே வேல்யூ என்ன வரும் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. என்ன வரும் இங்கே நியூமரேட்டரில் இன்ட்டு 1 தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். அப்போ இங்கே ரைட் சைடு இருக்க ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 1/2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ இங்கே பாருங்கள் கேன்சல் பண்ணலாமா? இங்கே இந்த எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 1 டிவைடட் பை 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இது வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 6 டிவைடட் பை 2. 3 2s are 6. It is equal to square root of 2 the whole power 3. So square root of 2 into square root of 2 into square root of 2. Square root of 2 into square root of 2 is 2 into square root of 2. This is the final answer. Option A. Question number 486. A cow is tied up for grazing inside a rectangular field of dimension 40 meter into 36 meter in one corner of the field by a rope of length 14 meter. What is the area of the field left ungrazed by the cow? 40 மீட்டர் இன்ட்டு 36 மீட்டர் அளவுகளை உடைய ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு மூலையில் ஒரு பசு 14 மீட்டர் நீளமுள்ள கயிறு ஒன்றால் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ளது. பசு மேயாத பகுதியின் பரப்பளவு என்ன? இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஆஃப் லென்த் 40 மீட்டர் அண்ட் பிரெத் வந்து 36 மீட்டர். இதில் வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு கவ்வை வந்து ஒரு ரோப் யூஸ் பண்ணி ஒரு கயிற்றுனால கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறோட லென்த் என்னது 14 மீட்டர். இப்போ அந்த கவ் வந்து எந்த இடத்தெல்லாம் கிரேஸ் பண்ணும்? இந்த இடத்தையெல்லாம் மேய்ஞ்சிருக்கும். இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது பசு மேயாத பகுதியின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏரியா தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ரெக்டாங்கிளோட ஆங்கிள்ஸ் என்னது? 4 ஆங்கிள்ஸும் 90 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிளும் 90 டிகிரின்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த பார்ட்டு அது என்னது? இது வந்து ஒரு செக்டார். இந்த ஏரியா ஆஃப் த செக்டார் இதை வந்து கழிக்க போகிறோம். இதான் வந்து இஸ் த ரெக்வயர்டு ஏரியா. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து என்னது? லென்த் இன்டூ பிரெத் மைனஸ் ஏரியா ஆஃப் த செக்டார் தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இட் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து என்னது? 40 மீட்டர் இன்டூ பிரெத் வந்து 36 மீட்டர் மைனஸ் தீட்டா வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் 90 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பை வந்து 22 டிவைடட் பை 7 இன்டூ ரேடியஸ் வந்து என்னது? 14 மீட்டர் தானே இந்த செக்டாரோட ரேடியஸ். இப்போ 14 இன்டூ 14 0 0 கேன்சல் ஆயிரும். 9 4s are 36, 7 2s are 14, 2 2s are 4, 11 2s are 22, 1 2s are 2, 7 2s are 14. இப்போ நெக்ஸ்ட் 40 இன்டூ 36 இஸ் 1440 மைனஸ் 11 இன்டூ 2 இஸ் 22, 22 இன்டூ 7 இஸ் 154. இட் இஸ் ஈக்குவல் டு 1286 மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து இஸ் த ரெக்வயர்டு ஏரியா. Option D. Question number 487. A copper wire is in the form of a circle with radius 35 cm. It is bent into a square. Then the side of the square is. வட்ட வடிவிலான ஒரு தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இது ஒரு சதுர வடிவில் வளைக்கப்படுகிறது எனில் அச்சதுரத்தின் பக்கம் என்ன சொல்கிறாங்க? ஒரு காப்பர் வயர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து அந்த காப்பர் வயரோட லென்த்து. இப்போ 2πr. இந்த லென்த்து வந்து இட் இஸ் பென்ட் இன்டு அ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. தென் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ். இந்த ஸ்கொயரோட சைடு ஏன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த சுற்றளவு வட்டத்தோட சுற்றளவு வந்து இந்த ஸ்கொயரோட சுற்றளவுக்கு சமமாக இருக்கும். ஸ்கொயரோட சுற்றளவு என்ன? 4a. ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 4a. இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏ தான் வந்து இஸ் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். இப்போ 2 இன்டூ 22 டிவைடட் பை 7 இன்டூ ரேடியஸ் வந்து 35 இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ஏ. இப்போ நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 22 இன்டூ 35 டிவைடட் பை
7 into 4. 1 2s are 2, 2 2s are 4. 1 2s are 2, 11 2s are 22. 7 5s are 35. A is equal to 55 centimeter. இதான் வந்து is the side of the square. Option C. Question number 488. A rod is bent in the shape of a triangle as shown in the figure. What is the length of the side if it is bent in the shape of a square? ஒரு இரும்பு கம்பியானது படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவில் மாற்றப்பட்டுள்ளது. இதை ஒரு சதுர வடிவில் வளைக்கும் போது அதன் ஒரு பக்க நீளம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கம்பி வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த முக்கோணத்தோட வடிவத்தில் வந்து வளைச்சிருக்காங்க, பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இரும்பு கம்பியை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு திரும்ப வந்து பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கொயரோட சைடு என்னன்றதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்றுறாங்கன்னா இந்த ரெண்டோட சுற்றளவு பெரிமீட்டர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னது, சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 6 + 3 + 7 இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னது 4a. அப்போது 4a இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ a is equal to 16 divided by 4, that is equal to 4. இதான் வந்து is the side of the square, 4 cm. Option A. Question number 489. Which of the following is called as golden ratio? பின் வருவனவற்றுள் எது தங்க விகிதம் என அழைக்கப்படுகிறது? தங்க விகிதம்னா 1:1.6. இதான் வந்து is the golden ratio. இதே எதை அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் எழுதணும்னா 1 + √5 divided by 2. இப்போ இந்த ஆப்ஷன் B. Question number 490. Who is the father of geometry? வடிவியலின் தந்தை யார்? யூக்ளிட் தான் வந்து is the father of geometry.